ஆகவே இன்னைக்கு நாங்கள் the legal aspect of elder abuse in Canada, particularly in Ontario. ஒன்டாரியோ மாநிலத்தில் சட்ட சம்பந்தமான முதியோர்கள் தாக்கப்படுதல், அபியூஸ் என்ன சொல்லிங்கன்னா தாக்குதல் என்றுதான் பார்க்கிறேன்னா
அதுக்கு துன்புறுத்தல் சொன்னால் ப்ரோசிக்யூஷன் வந்துடும். இப்போ தாக்குதல் என்ற சொல்ல பாய்க்கிற அபியூஸ். அப்போ எவ்வாறு முதியோர்கள் காக்கப்படுவது பலரால் பல விடயங்களில் காக்கப்படுவதை சட்டங்கள் தடுக்கின்றன, அவர்களுக்கு ஆதரவாக எவ்வாறு சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றியே நான் கூட பேசணும். அது ஆங்கிலத்தில் வாசனம் வேட்பாளருக்கு ஆங்கிலம் தெரியும். In Ontario, legislation aimed at protecting seniors from abuse include protect பண்ணது Substitute Decision Act of 1992. சரியானே? முதலாவது சட்டம் சீனியர்ஸை பாதுகாக்கிறதுக்காக நிறைவேற்றப்பட்ட சட்டம். Substitute Decision Act. இரண்டாவது பப்ளிக் கார்டியன் ட்ரஸ்டி ஆக்ட். இதுவும் சீனியர்ஸை பாதுகாப்பதற்காக, அது மட்டும் இல்லாமல் சீரியஸ் இல்லாமல் மென்டலி இன்கெப்பாசிட்டட் பர்சன், இளமையாக இருந்தாலும் கூட பாதுகாப்பதற்காக த பப்ளிக் கார்டியன் ட்ரஸ்டி ஆக்ட். அடுத்தது த லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸ் ஆக்ட் 2007. த லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸ் ஆக்ட் 2007. இதுவும் சீனியர்ஸை அபியூஸில் இருந்து பாதுகாப்பதற்காக அரசாங்கம் ஏற்படுத்திய நிறைவேற்றிய சட்டங்கள். இந்த சட்டங்கள் அமெண்ட்மெண்ட்ஸ் அடிக்கடி வந்து கொண்டிருக்கும், தேவைகளை பொறுத்து. இன்றைக்கு நடக்கிற அபியூஸ் நாளைக்கு நடக்கும், நேற்று நடந்த அபியூஸ் இன்றைக்கு வித்தியாசமாக நடக்கும். அப்போ டைம் டு டைம் பீரியாடிக்கலி இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த லெஜிஸ்லேஷன் டு அமெண்ட் தி எக்ஸிஸ்டிங் லெஜிஸ்லேஷன். சரிதானே? இப்படி பார்க்கும் பொழுது பாருங்க, இந்த லாங் டேர்ம் care homes act 2007 amended by protection of vulnerable seniors in the community. இந்த கம்யூனிட்டியில் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறவர்களுடைய இவர்களை பாதுகாப்பதற்காக ஒரு சட்டம் உண்டு. அது 2015ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டங்கள் எல்லாம் இருக்கின்றன. இவையெல்லாம் துன்புறுத்தப்பட்ட, அதாவது தாக்கப்படுத்துறது, அபியூஸ் பண்ணப்படுற முதியோர்களை பாதுகாப்பதற்காக. ஆனால் இந்த சட்டங்களை மக்கள் தங்களுக்கு சாதகமாக, முதியோர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள் என்றதை பெரிய கேள்வி. அதோட வேற ஒரு சட்டம் இருக்குது. என்னன்னு சொன்னால் ரிட்டையர்மெண்ட் ஹோம் ஆக்ட் 2010. இது ஒரு சட்டம் இருக்குது. மற்றது ஹியூமன் ரைட் கோர்ஸ், அது மற்றது இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் வல்னரபிள் சீனியர்ஸ் இந்த கம்யூனிட்டி ஆக்டினுடைய மிக பிரதமான அம்சம் என்னவென்று சொன்னால், எங்கே அபியூஸ் நடக்குது என்று சொல்லி தெரிய வந்தால் அந்த அபியூஸை ரிப்போர்ட் பண்ணலாம். ஆனால் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுறோமா என்றதான் கேள்வி. எங்களுக்கே தெரியும், எங்களுடைய சீனியர்ஸுக்குள்ளே நாங்கள் அபியூஸ் நடக்குது நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அந்த அபியூஸ் எங்களால் ரிப்போர்ட் பண்ண முடியாமல் இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னால், குடும்பத்தில் ஏற்படக்கூடிய இந்த ஷேம், ஃபியர், எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ண போனால் எங்களுக்கு என்ன நடக்கும் பயம். இந்த காரணங்களாக நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுவதில்லை. ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கும் பொழுது நாங்கள் அந்த சீனியர்ஸை நாங்கள் ஹெல்ப் பண்ணுறவில்லை. ஹெல்ப் பண்ணாமல் இருக்கும் பொழுது இந்த சட்டம் இருந்து பெரிய முக்கியமான கேள்வி எங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டத்தின்படி டாக்டர்ஸ், கேர் கீப்பர்ஸ், இவர்கள் அட் டைம் இட்ஸ் மேண்டேட்டரி, they are obligated, they are responsible to report any abuse they witness under their care. தங்களுடைய கேரில் இருக்கிறவர்களுக்கு நடப்படுகிற இந்த விதமான தாக்கங்களை, அபியூஸை ரிப்போர்ட் பண்ண வேண்டியதை விட கடமை. அவர்கள் ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் கூட அது பின்பு தெரிய வேண்டி வந்தால் அவர்கள் அதற்கு ஃபைல் சொல்லி ஆக வேண்டும். அது ஒரு நல்ல ஒரு சட்டமாக தான் ப்ரொடெக்ஷன் ஆஃப் வல்னரபிள் சீனியர்ஸ் இந்த கம்யூனிட்டி. அடுத்த ஒரு சட்டம் வந்து கிரிமினல் சட்டம். இந்த கிரிமினல் சட்டத்தின்படி சீனியர்ஸுக்கு விசேஷமான ஒரு ப்ரொவிஷன்ஸும் இல்லை. அது அபியூஸ், செக்ஷுவல் அபியூஸ், ஹராஸ்மெண்ட், இப்படியான பொதுவான பீனல் கோடுக்குள்ள எல்லா மக்களுக்கும் என்ன விதமான தண்டனை வழங்கப்படுதோ அந்த தண்டனை புரிய அந்த குற்ற வரைவிலக்கணங்களாக இருக்கின்றன. இருப்பினும்
இந்த ப்ரொடெக்ஷன் வல்னரபிள் சீனியர்ஸ் இந்த கம்யூனிட்டி ஆக்ட் வந்து சென்டென்ஸ் கொடுக்கும் பொழுது குற்றவியல் வழக்கில் ஒருவர் முதியோரை என்ன ரீதியாக இருந்தாலும் பாலியல் ரீதியாகவோ இல்லை உடல் ரீதியாகவோ மனல் ரீதியாக தாக்கினார் என்ற குற்ற செயலுக்கு குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டால் அவருக்கு தண்டனை வழங்குவதற்கு அதிகமான தண்டனை வழங்குவதற்கு நீதிமன்றங்களுக்கு இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் வல்னரபிள் சீனியர்ஸ் இந்த கம்யூனிட்டி அதிகாரம் கொடுக்கும். அது வித்தியாசம். உங்களுக்கு புரியுதானே? அப்போ இது முக்கியம். மற்றது முக்கியமான விஷயம் இந்த ஃபைனான்சியல் அபியூஸுக்கு நாங்கள் வரும்பொழுது சப்ஸ்டிடியூட் டெசிஷன் ஆக்ட் ஆஃப் 1990 தான் மிக முக்கியம். இது என்னது செய்யணும்னு சொன்னால் பவர் ஆஃப் அட்டர்னி ஓ பர்சனல் கேர். ஒரு முதியோரை கண்காணிப்பதற்காக அவரை பராமரிப்பதற்காக தான் என்ன டெசிஷன்ஸ் எடுக்க முடியுமோ தீர்மானங்கள் எடுக்க முடியுமோ அந்த தீர்மானங்களை இன்னொருவருக்கு கையளிப்பது எனக்கு பதிலாக ஒன்று. அது பவர் ஆஃப் அட்டர்னி ஃபார் பர்சனல் கேர் அந்த டெர்மினாலஜி. பவர் ஆஃப் அட்டர்னி ஃபார் பர்சனல் கேர். அடுத்தது சொத்து சம்பந்தமாக பொருளாதார ரீதி சம்பந்தமாக எனக்கு பதிலாக இன்னொருவருக்கு தான் எடுக்க வேண்டிய தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு தத்துவம். அதே ஆங்கிலத்தில் continuing power of attorney for property. இது மிக மிக முக்கியமான. நீங்கள் உங்களுடைய ஃபைனான்சியல் அபியூஸை அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்லி அதிலேருந்து நீங்கள் தவிர்க்கணும். இது உங்களுக்கு மிக முக்கியமான ரெண்டு ஆவணங்கள். அடுத்தது லாஸ்ட் வில், இறுதி ஆவணம். அங்கே நம்முடைய ஊரில் நாங்கள் உயிர்னு சொல்லுவோம். அழகா நம்மளே உயிர் எழுதி வைக்கணும். மூன்று. இந்த மூன்றும் உங்களுடைய பொருளாதார நிலையை பாதுகாப்பதற்கு உதவியை வழங்கும் வண்ணம் சட்டங்களாக அமல் செய்யப்பட்ட சட்டங்கள். இதில் மிக நாங்கள் கவனிக்க இருக்க வேண்டும் சொன்னால் உங்களுக்கு மிகவும் நம்பிக்கையான ஒரு தான் கொடுக்கணும். ஏன்னால் நீங்கள் இட்ஸ் லைக் க்ளோனிங் சம்படி எல்ஸ். நீங்கள் உங்களையே நீங்கள் இன்னொரு உருவாக்குறீங்க. உங்களையே இன்னொரு ஆளை உங்களை போல உருவாக்குறீங்க. அப்ப அவர் நீங்கள் நினைப்பதை அவர் செய்ய வரக்கூடியதாக அங்கதான் நிறையவே அபியூஸ் நடக்கும். இந்த பவர் ஆஃப் அட்டர்னி it is valid during the lifetime of the person who is giving the power of attorney. Power of attorney அவருடைய சீபிய காலம் மட்டும்தான். அவர் இருந்து போனால் அந்த பவர் ஆஃப் அட்டர்னி வந்து போயிடும். ஓகே, லாஸ்ட் வந்து அவருடைய பிறகு it remains dormant until the death of the person who wrote the law. அவர் இறந்த பிறகுதான் லாஸ்ட் விலுக்கு உயிர்கள். லாஸ்ட் வந்து உங்களோட சொத்துக்கள் நீங்க விரும்பியவர்களுக்கு போக வேண்டுமா என்பதை தீர்மானிப்பது. லாஸ்ட் வில் என்பது உங்களுக்கு நீங்கள் விரும்பிய ஒருவருக்கு உங்களோட சொத்து சென்றடைய வேண்டுமா என்பதை தீர்மானிப்பது லாபம். அவரை பெற்றனே நீங்கள் உயிருடன் இருக்கும் காலத்தில் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்படுற எழுதப்படுற ஒரு மிக மிக முக்கியமான ஆவணம். அதுக்கு தான் முதியோர்கள் நான் சொன்னது உங்களோட லாஸ்ட்டில் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கு பிறகு உங்களோட பிள்ளைய சண்டை பிடிச்சி என்ன முடியாது ஒன்றாலும் போட உங்களுக்கு தெரியாது நடக்குது. ஆனால் பவர் ஆஃப் அட்டர்னி நீங்கள் முதல் எழுதி வைப்போம். 2 பவர் ஆஃப் அட்டர்னி முதல். அதுக்காகத்தான் எங்கள் சீனியர் தமிழ் சென்டர் Ontario is providing free legal advice. We started with legal advice, but we are providing legal service, free legal service to the senior. Make use of it. Okay? So, இதில் இந்த ஃபைனான்ஷியல் அபியூஸ் சம்பந்தமாக இதான் பவர் ஆஃப் அட்டர்னி நீங்கள் கொடுக்குறீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ராப்பர்ட்டி கண்டினியூ பவர் ஆஃப் அட்டர்னி இப்போ ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும். கொடுக்கல அவர் அந்த பவர் ஆஃப் அட்டர்னி ஒரு பேங்கில் கொண்டு போய் கொடுத்தாருன்னு சொன்னது நீங்கள் அவுட். அவர் இன்னொன்று செய்யணும். உங்களோட பேங்கில் காசை டிபாசிட் பண்ணலாம், பேங்கில் காசை வித்ட்ரா பண்ணலாம். சில சமயங்கள் உங்க சொத்தை கூட அவர் விற்கலாம். உங்களுக்கு தெரியாத சொத்தை கூட அவர் விற்கலாம். கூட நீங்க தங்கியிருந்த வீட்டை கூட விற்கலாம்.
நடந்த சம்பவங்கள், நடந்து கொண்டிருக்கிற சம்பவம். ஓகே, ஆகவே இந்த பவர் ஆஃப் அட்டர்னி நாம சொன்ன போல உங்களுக்கு பதிலாக இன்னொருவரை உருவாக்குவீர்கள். நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீர்களோ அதை அவர் செய்யக்கூடிய படம் தான் பவர் ஆஃப் அட்டர்னி. அடுத்தது இந்த பர்சனல் கேர். பர்சனல் கேரில் உங்களுக்கு இல்லாமல் உங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கணும், 4 பிள்ளைகள் இருக்கணும். நீங்கள் திடீரென நோய்வாய்ப்படுகிறீர்கள். உங்களுடைய காக்னிட்டிவ் அபிலிட்டி இஸ் இம்பேக்ட். உங்களால் சுயமாக சிந்திக்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருக்கு. இப்போ 3 பிள்ளைகள் இருக்கு. 3 பேரும் 3 டிரெக்ஷனில் இருக்கு. டாக்டர் எடுத்து வர்றதா இருக்கு. ப்ளூ கோட்டா அந்த அந்த எந்த கலர் கோட் ஹாஸ்பிட்டல் இன்னொரு இப்போ ஆப்ரேஷன் செய்யணுமா, சர்ஜரி இம்பார்ட்டன்ட். 3 பிள்ளைகளும் ஒரு பக்கத்தில் சண்டை பிடிச்சிருக்கு. டாக்டர் சொன்ன ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் கான்ட் எனிதிங் வித்அவுட் தி கன்சென்ட். எனக்கு வேற பாருங்க, அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கிறா பாரபேட் பண்ணிங்களா, டாக்டர் மேலே ஒன்றும் செய்ய மாட்டேன்னு தயவு செய்து ஹாஸ்பிட்டலில் வருவீங்களா? சரி, நான் வாரன் அம்மா ஹாஸ்பிட்டல் வாரன் உங்களுக்கு காட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி காரில் அங்கே ஓடி போனாங்க. அம்மா அங்கே போனால் அம்மா சொந்த மகனே நீ யாருன்னு அப்போ அங்கே கெப்பாசிட்டி இல்லை. There's no capacity, I cannot witness any part of it. ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கு மனநிலை தெளிவாக இருக்கும் பொழுது இன்றைக்கு, நாளைக்கு வேணாம், நோ ப்ரோக்ரஸ், நாளைக்கு வேணாம், இன்றைக்கு உங்களுக்கு பவர் ஆஃப் அட்டர்னி எழுதி வைங்க. அது யாரை நீங்கள் நம்புறீங்களோ உயிரை கையில் கொடுத்து. You are giving your life in the hands of the person to whom you are giving the power of attorney for personal care. So it has to be the person that really cares. Remember that? It's very difficult. 3-4 பிள்ளைகள் இருந்தால் இந்த பிள்ளையை நாங்கள் சூஸ் பண்ணுறது. You have to choose. 2-3 பேரை வைக்கலாம். ஆனால் available conflict வந்தால் அடுத்தது லாஸ்ட் வீலை பொறுத்த மட்டும். இந்த லாஸ்ட் வீலில் சரி உங்களோட சொத்துக்கள் நீங்கள் விரும்பினாங்களும் போகணும் என்று இருக்கிறீங்க. Trustee, the word itself implies the responsibility of the person who you are appointing as the trustee and executive. But the trustee and executive must be a trustworthy person. I'll give you an example. ஒரு grandmother, இது எல்லாரும் சொன்னார், appointed a grandson as a trustee and executive. The will is that trustee and executor and beneficiary. Two important questions. Trustee and executor and beneficiary. Trustee and executor need not necessarily be the beneficiary. Beneficiary is going to be outside. ஆனால் ட்ரஸ்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பெனிஃபிஷரியாக இருக்கலாம். உதாரணமாக நீங்கள் உங்களோட பிள்ளைய ஒரு மூத்த மகனை ட்ரஸ்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் போடுறீங்க, அவையும் பெனிஃபிஷரியாக போட்டு மற்ற பிள்ளைகளையும் பெனிஃபிஷரியாக போடலாம். சரி, இங்கே கிராண்ட்சனை தான் ட்ரஸ்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவாக நியமிச்சுட்டு தன்னோட மகளையும், அதாவது இவருடைய அம்மாவையும் அம்மாவோட தங்கத்தையும் பெனிஃபிஷரி தான் என்னுடைய படி இவர்கள் 2 பேருக்கும் சமமாக பிரித்து போகணும் லாஸ்ட்டில் எழுதிட்டு இவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டு ட்ரஸ்டின் பொறுப்பை கொடுத்துட்டு அந்த கிராண்ட்மதர் பாஸ்டர் இருந்து இவர் என்ன செய்தார்? இவர் ட்ரஸ்ட்டுக்கு முரணானது, ஆப்போசிட் ஆஃப் ட்ரஸ்ட். என்ன செய்தார்? கோர்ட்டில் மேட் அன் அப்ளிகேஷன் டு கோர்ட், சுப்ரீம் கோர்ட், டு கெட் அன் அப்பாயின்மெண்ட், சர்டிஃபிகேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் as a trustee with no will. The code அந்த ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்தால் he becomes the owner of the property. The entire property of the deceased person's estate rests in him. அவருக்கு வந்து அவர்கிட்ட கையில் அவர் என்ன செய்யலாம்? அவர் என்ன செய்வார்? தேர்ட் பார்ட்டிக்கு, ஒரு அன்சஸ்பெக்டிங் தேர்ட் பார்ட்டி அதை விற்று போட்டு காசை மட்டும் ஓடினோடனே இந்த அம்மாவும் அவருடைய ஆண்டியும் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணனா லாஸ்ட் பீரியடில் இவர் எங்களுக்கு தான் இதை வீச்சு தரவணும் இருக்கு, அவர் இது போட்டு போயிட்டார் எவர் யாருக்கு.
and the sale of the property not valid in சொல்லி டிக்ளரேஷன் கோர்ட்ல ஆர்டருக்கு எடுக்கணும். கோர்ட் என்ன சொல்லிச்சது? No, sorry. Our certificate of appointment as a trustee with the will கிடைச்சால் சந்தேகப்படாத ஒரு நபருக்கு அந்த சொத்தை வித்துட்டு போனாட்டா அந்த வித்து இது செல்லுபடியாகும் என்று தீர்ப்பு. இது சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் அந்த அம்மாவாலும் ஆண்டியாலும் இல்ல முடியும். ஆகவே இதில் நடங்களுக்கு உங்களுக்கு என்னது நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறது என்னவென்று சொன்னால், சரியானால நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். அது மட்டுமில்லை, உங்களுடைய சொத்துக்கள் யாராருக்கு சென்றடைய வேண்டுமோ அவர்களுக்கு சென்றடைய வேண்டிய வில் ஒன்றுதான் அதற்கு உங்களுக்கு உங்களால் முடியும். வில் எழுதி வைக்கிறதா? வில் எழுதால் கொண்டாலே நடக்கும். அதற்கு வில்லில் இவர் 1, 2, 3 இவர்களுக்கு தான் இந்த சொத்து போன் பண்ணுறது. வில் இல்லாவிட்டால் அது பெரிய சிக்கலே ஏற்படும். அதை பற்றி முன்பு நான் உங்களுக்கு யூடியூப்பில் கூறியிருந்தேன். எனக்கு நேரம் சரியாக இருக்க ஸ்கெடியூல். ஸோ இத்துடன் என்னுடைய ஒரே நான் நிறைவேற்றிக் கொள்கிறேன். வாள் ஒரு காலத்தினை மாற்றும் சக்தி படைத்தது. ஆனால் வரலாற்றினை படைக்கும் சக்தி எழுதுகோலுக்கே உரித்தானது. இரண்டுமே வரலாற்றில் தடம் பதிக்கும் கூறிய ஆயுதங்கள் தான். இருப்பினும் எழுதுகோலும் வீரவாளும் இணையும் போது புதியதோர் உலகினை படைக்க முடியும் என்பதை எடுத்துக்காட்ட வருகிறார்கள் ஒன்டாரியோ முதுதமிழர் மன்ற அங்கத்தவர்கள். நன்றி.
உலக வரலாறு எத்தனையோ மாமன்னர்களையும் வீரம் மிகுந்த அரசர்களையும் சந்தித்திருக்கிறது. பெரும்பாலான மன்னர்கள் பிரதேசங்களை கைப்பற்றியதால் வரலாற்றை தம் வசமாக்கி இருக்கிறார்கள். வேறு சிலர் கொடும் கோலாட்சி நடாத்தி வரலாற்றில் இடம் பிடித்திருக்கின்றனர். இன்னும் சிலரோ அரச வம்சத்தில் பிறந்தோம் என்ற ஒரு தகுதியை மட்டும் வைத்துக்கொண்டு அரசாண்டு வந்திருக்கிறார்கள். இப்படி எல்லா மன்னர்களையும் அவர்கள் மானிடத்துக்கு ஆற்றிய சேவைகள் மற்றும் வரலாற்றில் ஏற்படுத்திய தாக்கம் என்பவற்றை அளவுகோலாக கொண்டு வரிசைப்படுத்தினால் ஒருவர் முதல் நிலையை பிடிக்கக்கூடும். உலக வரலாற்றில் பல மன்னர்கள் தங்களை கம்பீரம் நிறைந்த மாமன்னர்கள் என்று அழைத்துக் கொண்டனர். அவர்கள் அனைவருமே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மின்னி மறைந்தவர்கள். ஆனால் ஒருவர் மட்டும் வரலாற்றில் என்றென்றும் நிலைத்து நிற்கிறார் என்று குறிப்பிடுகிறார் H.G. வெல்ஸ் என்ற ஆங்கில வரலாற்றியல் ஆசிரியர். அந்த ஆங்கில வரலாற்றியல் ஆசிரியர் போற்றிய அந்த ஒருவர் இன்று வரலாற்றில் தடம் பிடித்தவர்கள் வரிசையில் வருகின்ற மாமன்னர் அசோகர். இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் தோன்றி மறைந்திருக்கின்றன. அவற்றுள் முதலாவது மௌரிய சாம்ராஜ்யம். சந்திரகுப்த மௌரியர் என்ற மன்னன் தான் அந்த வம்சத்தை தொடக்கி வைத்தவர். அவரது காலம் கிறிஸ்துவுக்கு முன் 300 வரை 24 ஆண்டுகள் நீடித்தது. அந்த காலகட்டத்தில் இருந்துதான் இந்தியாவின் வரலாறு தெளிவாகிறது. கிறிஸ்துவுக்கு முன் 327 மாவீரன் அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்து வடமேற்கு பகுதியை கைப்பற்றினார். மகத நாடு என்ற அந்த பகுதியை தான் பின்னர் சந்திரகுப்த மௌரியர் ஆண்டார். சந்திரகுப்த மௌரியருக்கு பிறகு அவரது மகன் பிந்துசாரர் அரியணை ஏறி 27 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். அந்த பிந்துசாரருக்கு மகனாக பிறந்து மௌரிய வம்சத்துக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பெரும் புகழை கொண்டு வந்து சேர்த்தவர்தான் அசோகர். அவர் மகாதேவி என்பவரை மணந்து மகிந்தர், சங்கமித்ரை என்ற பிள்ளைகளை பெற்றார். பிந்துசாரரின் மரணத்துக்கு பிறகு கிறிஸ்துவுக்கு முன் 273 அரியணை ஏறினார் அசோகர். அவர் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் கழித்துத்தான் முடிசூட்டு விழா நடந்தது. பதவியேற்றதும் பெரும்பாலான மன்னர்களைப் போலவே தனது சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று விரும்பினார். பதவியேற்று 9 ஆண்டுகள் கழித்து அண்டை நாடான கலிங்கத்தின் மீது படையெடுத்து பெரும் வெற்றி பெற்றார் அசோகர். அந்த அவரது முதல் போர்தான் அவரது தலையெழுத்தையும் இந்தியாவின் தலைவிதியையும் மாற்றி அமைத்தது. கலிங்கத்தி போரில் ஏராளமான வீரர்கள் சிறைபிடிக்கப்பட்டனர். ஏராளமான வீரர்கள் கொல்லப்பட்டனர். அந்த உண்மை அசோகரின் கல்வெட்டுகளில் குறிக்கப்பட்டிருக்கிறது. போரில் வெற்றி கனியை பறித்த எந்த மன்னனும் புலகாங்கிதம் அடைவதும் தனது வெற்றியை கொண்டாடுவதும் உடனே அடுத்த படையெடுப்பை பற்றி சிந்திப்பதும் தான் இயல்பு. ஆனால் அசோகர் வேறுபட்டு நின்றார். அந்த மாமன்னனின் ஈர நெஞ்சு போரின் சேதத்தை கண்டும் பலியான உயிர்களை எண்ணியும் சிந்தப்பட்ட இரத்தத்தை நினைத்தும் அமைதியாக அழுதது. இனி போர் வேண்டாம் என்று துணிந்தது. அதுவரை விலங்குகளை வேட்டையாடுவதையும் மாமிசம் உண்டு மகிழ்வதையும் பொழுதுபோக்காக கொண்டிருந்த அசோகர் மனம் மாறினார். உபகுப்தர் என்ற துறவியின் தூண்டுதலின் பெயரில் பௌத்த சமயத்தை தழுவினார். சில ஆண்டுகளில் புத்த பிக்குவாக மாறி தொடர்ந்து அரசாட்சி புரிந்தார். அசோகரின் கல்வெட்டுகளில் உள்ள குறிப்புகளில் இருந்து அவரது சாம்ராஜ்யம் இந்தியாவில் பரந்து பட்டிருந்தது என்பதை அறியக்கூடியதாக இருக்கிறது. அக்பரும் அவுரங்கசீப்பும் கூட அந்தளவு நிலத்தை ஆண்டதில்லை. போரை துறந்த அந்த மாமன்னன்
நாட்டை வளப்படுத்துவதில் தனது முழு கவனத்தையும் செலுத்த தொடங்கினார். எல்லா அதிகாரமும் தன் கையில் இருந்தாலும் அதனை தவறாக பயன்படுத்தாமல் பார்போற்றும் நல்லாட்சியை வழங்கினார் அசோகர். நீதித்துறை கடுமையாக இருந்தது. ஆனாலும் அவரது இளகிய மனம் தண்டனைகளின் கடுமையினை குறைத்தது. எல்லா இடங்களிலும் தர்ம மகா மாத்திரர்கள் என்ற அதிகாரிகளை நியமித்தார். நாடு முழுவதும் அறக்கோட்பாடுகளை பரப்புவது அவர்களின் பணியாகவிருந்தது. அசோகரின் கட்டளையின் பெயரில் நாடு முழுவதும் சாலைகள் அமைக்கப்பட்டன. சாலையோரங்களில் பல மரங்கள் நடப்பட்டன. பல்வேறு பகுதிகளில் ஏழைகளுக்காக அன்ன சத்திரங்களும் மருத்துவ வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டன. விலங்குகளுக்கும் கால்நடைகளுக்கும் கூட மருத்துவ சாலை அமைத்தார். கலைகளின் புரவலராகவும் விளங்கி அசோகர் கட்டடக்கலையில் மிகுந்த ஆர்வம் காட்டினார். தலைநகர் பாடலிபுத்திரத்தை எழில் கொஞ்சும் நகரமாக மாற்றினார். அவரது காலத்தில் 84,000 ஸ்தூபங்கள் கட்டப்பட்டன. மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட கோயில்கள், ஒற்றைக்கால் தூண்கள் எல்லாம் அவர் காலத்தில் தான் கட்டப்பட்டன. அவரது ஆட்சியில் பௌத்த கொள்கைகள் பின்பற்றப்பட்டது. ஆனால் பிற மதங்கள் புறக்கணிக்கப்படவில்லை. புலால் தடை செய்யப்பட்டது. எல்லோருக்கும் சமநீதி உறுதி செய்யப்பட்டது. மண்ணாசை அறவே ஒளிந்தால் நாட்டில் அமைதி செழித்தது. கடைசி மூச்சு வரை நல்லதையே செய்த அசோகர் தனது 72வது வயதில் காலமானார். சாரநாத் என்ற பகுதியில் அசோகர் கட்டிய ஒரு கல் தூபம் இருக்கிறது. அதன் 4 சிங்க உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. அந்த சின்னம் தான் இன்றும் இந்தியாவின் அரசாங்க முத்திரையாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இந்திய கொடியின் மத்தியில் அசோக சக்கரம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய தேசத்தின் புகழை காலம் உள்ளவரைக்கும் பேச வைத்த அந்த மாமன்னனுக்கு இந்தியா வழங்கியிருக்கும் மிக பொருத்தமான கௌரவம் அது. ஆங்கிலத்தில் உத்தோப்பியா என்ற ஒரு சொல் உண்டு. எல்லாவற்றிலும் மிகச் சிறந்த உச்சத்தை தொட்டு குறை கூற முடியாமல் இருப்பதை குறிக்கிறது அந்த சொல். உலக வரலாற்றில் உட்டோப்பியா என்ற சொல்லுக்கு அசோகரின் ஆட்சி மட்டுமே சரியான உதாரணம் என்று சொல்லலாம். அப்படி ஒரு மன்னன் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்ததோடு அதற்கு மேலும் பல உன்னத காரியங்களை செய்ததால் தான் H.G. வெல்ஸ் கூறியது போல வரலாறு அவரது பெயரை குறிப்பிட்டு மகிழ்கிறது. இன்னொரு அசோகர் பிறந்து வந்தால்தான் அத்தகையதொரு ஆட்சியை வழங்க முடியும். அனைத்து உயிர்களிடத்தும் காட்டிய அன்பு, முழு அதிகாரம் கையில் இருந்தும் அதனை செம்மையாக பயன்படுத்திய பண்பு, நீதி நெறிகளை சமமாக நடைமுறைப்படுத்திய விதம் போன்ற விடயங்களை நாமும் கடைபிடித்தால் எங்களாலும் புதியதோர் உலகை உருவாக்க முடியும் என்பதுதான் வரலாற்றில் தடம் பதித்த மாமன்னர் அசோகர் எமக்கு உணர்த்தியிருக்கும் உண்மை. நன்றி.